செம்மொழி பூங்கா பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கிறது. 25ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிட்ட பின் அமைச்சர் KN தகவல். இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள். திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள். அதே போல பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தியேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 150 பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள். முதலில் காலை இறங்கியவுடன் கேட்ல முன்னால மோப்பிலே ஒரு கல்வெட்டு அது திறந்துட்டு நேராக மலை மாதிரி இருக்கிற செம்மொழி பூங்காவை திறந்துட்டு அங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு ரைட்ல திரும்பி அங்க ஒரு கல்வெட்டு இருக்கு திரும்பிட்டு அந்த கடையல் வல்லர்களுடைய இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற பக்கில ஏறி அங்கேருந்து நேராக போய் இந்த டிசபிலிட்டி குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி தியேட்டர் வந்து அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே போறாங்க. அது இல்லை, அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்றாங்க. அது யாரை கூப்பிடுறாங்களோ யார் யார் முக்கியமா இருக்கிறவங்க, தொழில்துறைகள் இருக்கிறவங்க, பல வல்லுநர்கள் இருக்காங்க, கலையில இருக்கிறவங்க இருக்காங்க, பெரிய இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க 45 ஏக்கர் 7 ஏக்கர் போயிட்டு பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதான் இருக்கு. ஏகப்பட்ட கட்டடங்களா இருக்கு. காங்கிரீட் கட்டடமா இருக்கு. இது மட்டும்தான் நான் காங்கிரீட் கட்டுறேன். பாக்கி எல்லாம் ஷெட்டு தானே போட்டுருக்காங்க. பொதுமக்கள் பார்வைக்கு எப்ப இருந்து அனுமதிங்க? தலைவர் தொடர்ந்து கொடுத்தோன்னா மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்கு. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் எடுத்து யார் கேட்கறாங்க உடனடியாக டிசம்பர் பொதுமக்கள் திறந்த உடனே முதல்வர் திறந்துட்டாரு பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க. தேதி தெரிவிக்க அவன் டிசம்பர் 1ஆம் தேதியில விட்டுருவோம். டிசம்பர் என்ன சொல்லுங்க, என்ன வைக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பத்திரிகைக்காரங்க சொல்லுங்க எவ்வளவு அம்மா உணவகத்துல வாங்கக்கூடிய கட்டணம்லாம் அமைச்சர் நம்ம முன்னாள் அமைச்சர் அதெல்லாம் மேட்ரேட் பண்ணிட்டாரு.